ஹாய். இன்னைக்கு கெனிஷா ஜெயம் ரவியோட பிரேக்கப் அதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கெனிஷா அவங்களோட வீடியோவில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த சோஷியல் மீடியாவால் வர நெகட்டிவிட்டி, அதனால நான் சோஷியல் மீடியாவை விட்டும் போகிறேன், சென்னையை விட்டுமே போகிறேன் அப்படின்னு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட இந்த தனிப்பட்ட இந்த பிரச்சனை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா 10 நாளா கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே வந்து அரசியலை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு, சட்டப்பேரவையில் என்ன நடக்குது, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன அதிரடி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு குறுக்க கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸை வைக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு, மொத்தமா இப்போ ஃபோக்கஸ் அந்த பக்கம் திருப்பி போயிருக்கு. அவங்களோட ஒரு வீடியோ, அதை தொடர்ந்து வந்த ஜெயம் ரவி சாரோட ஒரு ப்ரெஸ் மீட். ஸோ இன்னைக்கு அரசியல்ல இருந்த அந்த ஃபோக்கஸ் அப்படியே திரும்பி இவங்க 2 பேர் பக்கம் வந்து நிக்குது. ஸோ இவங்க 2 பேர் பக்கம் நிக்கிற இந்த ஒரு ஃபோக்கஸ்னால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க இவ்வளோ நாளா நம்ம சினிமான்னு சினிமா முகத்துல சினிமா பின்னாடி போயிட்டோம். இன்னைக்கு சினிமால இருந்த ஒருத்தரே அரசியலுக்கு வந்துட்டாரு. கூடவே எல்லாரோட ஃபோக்கஸையும் அங்க கொண்டு வந்துட்டாரு. தயவு செய்து அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாளைக்கு பெட்ரோல் கிடைக்குமா, இல்ல டீசல் கிடைக்குமா, இல்ல வேலைக்கு போகணுமா, இல்ல வீட்டுல இருந்தே வேலை செய்யணுமா, பிரைம் மினிஸ்டர் என்ன மூலமா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை, நீதிமன்றங்கள் இருக்கு, எவ்வளவோ இடங்கள் இருக்கு, நீங்க அங்க சால்வ் பண்ணிக்கோங்க. மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வந்து இவங்களோட ஃபோக்கஸை கலைக்க வேணாம். ஏன்னா இது மக்களை வேற மாதிரியா மேனிப்புலேட் பண்ணுது. தேங்க்யூ.